Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 8ல reactions of carboxylic acidsல electrophilic substitution in aromatic acids பார்க்கிறோம். So நமக்கு carboxylic acid அப்படின்னா அதுல functional group நமக்கு தெரியும் COOH. So இந்த COOH அப்படின்றது it is an electron withdrawing group. Electron withdrawing group. ஸோ அதனால இது என்ன பண்ணுது பென்சின் ரிங்கை வந்து இட் இஸ் மேட் ஹைலி டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ இட் இஸ் a வெரி ஹைலி டீஆக்டிவேட்டிங் குரூப். அதனால இது வந்து உள்ள வரக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ஸை வந்து மெட்டா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணும். அதனால இட் இஸ் அ மெட்டா டைரக்டர். சரியா, இட் இஸ் மெட்டா டைரக்டிங் ஃபார் திஸ் இன்கமிங் சப்ஸ்டிடியூவன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் அப்படின்னா உள்ள வரக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ஸ் என்ன பண்ணுது, மெட்டா பொசிஷனுக்கு போகுது. அப்ப நம்மளுக்கு மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். நம்ம ரெண்டு ரியாக்ஷன் அதுல பார்க்கலாம். ஒன்னு இது பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட்ல நம்ம நைட்ரேஷன் செய்யறோம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ உள்ள வரக்கூடிய NO2 குரூப் வந்து எங்க போகும், மெட்டா பொசிஷனுக்கு போகுது. COOH இங்க NO2. அப்ப நம்மளுக்கு மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ஏன் மெட்டா டைரக்டிங்கா இருக்குது, இட் இஸ் ஹைலி டீஆக்டிவேட்டிங். அடுத்தது ரெண்டாவது ரியாக்ஷன் நம்ம பார்க்கறது ஹாலஜினேஷன் பார்க்கலாம். இது பென்சோயிக் ஆசிட்ல நம்ம என்ன பண்றோம், புரோமின் இன் FeBr3 போடுறோம். இங்கேயும் நம்மளுக்கு உள்ள வர ஹாலஜன் எந்த பொசிஷனுக்கு போகும் அப்படின்னா மெட்டா பொசிஷனுக்கு போகுது. இங்க Br. ஸோ அப்போ மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட். சரியா, இப்போ இந்த இடத்துல இந்த அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஃப்ரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுமா அப்படின்னா தே வில் நாட் அண்டர்கோ ஃப்ரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன். ஸோ அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், இது வந்து முக்கியமான கொஸ்டின். கார்பாக்சிலிக் ஆசிட் வில் நாட் undergo Friedel Crafts reaction. நம்மளுக்கு வந்து ரீசன் அவுட்ல கேட்பாங்க, அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங் கிவ் ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ரீசன் நம்ம எழுதணும். என்ன ரீசன் இதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு இந்த COOH வந்து இட் இஸ் ஹைலி டீஆக்டிவேட்டிங் குரூப். இட் இஸ் ஹைலி டீஆக்டிவேட்டிங் குரூப். இது என்ன பண்ணும், நம்ம வந்து ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன பண்ணும், இந்த அலுமினியம் குளோரைடு கூட ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் பண்ணி சால்ட்டா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்ப இந்த இடத்துல இட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராங் bond with catalyst AlCl3. So AlCl3 அப்படின்றது it is a Lewis acid.
ஸோ அப்ப அந்த இடத்துல சால்ட்டா ஃபார்ம் பண்றதுனால ஃபர்தர் ரியாக்ஷன் என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த ரீசன் அவுட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ COOH வந்து ஹைலி டீஆக்டிவேட்டிங்கா இருக்கிறதுனால இது வந்து கேட்டலிஸ்டா ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ல அலுமினியம் குளோரைடு நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். அந்த கேட்டலிஸ்ட் கூட இது என்ன பண்ணிடுது, பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபிரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்டர்கோ பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆன் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.